இந்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க? ஆமாங்க. வண்டி ஒரு நிமிஷம் நிக்க, சீக்கிரம் இறங்க. எஸ். எதுக்கு மாமி 2 ரூபீஸ்? அடுத்த ஸ்டேஷன் வர 1 hour ஆகும். எனக்கு போர் அடிக்குது. இந்த 2 ரூபாய் வச்சு அந்த பாக்கியா தரேலா? ஏன் மாமி? பாக்கியாவை கொடுனா கொடுத்துட்டு போறேன். இதுக்கு போய் 2 ரூபீஸ் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. என்ன புடிங்க. இது ஒரு ஹெல்ப் தானே. Don't miss it. No, it's all right. It's very kind of you. Thank you. You are welcome. Bye. See you. Bye. 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 அச்சச்சோ, அந்த மிலிட்டரிக்கார முட்டாள்தனமா ரயில் பாஸையும் டிக்கெட்டையும் இதுலயே வச்சுட்டு போயிட்டானே. குட் மார்னிங். டிக்கெட்டா வருது. ஐ எம் கமாண்டோ கேப்டன். வீர சாகசங்களுக்காக இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் இருக்கே, அது சாரி. இப்ப ட்ரெயின்ல ஒரு மாமி என்கிட்ட பாக்கியா புஸ்தகம் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, நீங்க கூட அந்த மாமி பாத்துட்டு இருந்தீங்களே. இந்த கதையில வேண்டாம், டிக்கெட்டுங்க. அதான் அந்த டிக்கெட் தான் பாக்கியா புஸ்தகத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா தவறுதலா அத மாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இப்ப தேவை டிக்கெட். ப்ளீஸ், நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும். See my rank, my awards. நான் தப்பு பண்ணுவேனா? மிலிட்டரியில எந்த பிரிவு? எல்லை பாதுகாப்பு. எந்த பார்டர்ல இருக்கீங்க? காஷ்மீர். காஷ்மீரை நீ காப்பாத்துன மாதிரி தான். போ போயா. டேய், தேங்காய் பழம் சாப்பிடலாமா? ஐயர் கேட்டா கொடுக்க மாட்டாரே. இரு, நான் எடுத்துட்டு வரேன். சாமி, என்னடா? அதான் அங்க பாருங்க கார்டன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. டேய், திருட்டு பயல, என்னடா உங்க அப்பனை கூட்டிட்டு வந்து பேசிக்கிற? இந்தாங்கடா, ஆளு பாதி பாதி சாப்பிடுங்கடா. தேங்காவும் சாப்பிடுங்கடா. அதோ பாருங்க, உங்க பையன் தேங்காய் பழம் சாப்பிட்டு இருக்கான். இந்த வயசுல சூட கத்துக்கிட்டியா? ஒரு 2 கைக்கு பழுக்க சூடு போட்டா தாத்தா உனக்கு புத்தி வரும். போட்ல இருந்து டிக்கெட் 1 ரூபா. ஓ, டிக்கெட்டா? ஆமாங்க. சாரி, மறந்து போயிட்டேன். சாமி, போட்டு நிறுத்துங்க. பெரியதன் வந்திருக்காரு, ரிவர்ஸ்ல வாங்க. 10 நாளா வேலை வெட்டிக்கலாம் இருந்தோம். ஏதோ இன்னைக்கு தான் வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கலாம்னு புறப்பட்டோம். இப்ப இவர் வந்ததுனால அந்த வேலை இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் போட்ல ஏறதுனால உங்களுக்கு எப்படி வேலை போகும்? மிலிட்டரிக்காரர் இவங்க எல்லாம் 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க. அவர் ஊருக்கு பெரியவனா. அவர் போட்ல ஏறினா இவங்களால இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அக்கறையில் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்ததா இவங்களை கூட்டி போவாங்க. அதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருங்க. அவ்வளவு நேரம் கழிச்சு போனா இவங்க வேலைக்கு போய் சேர முடியாதுங்களா? என்ன போட் நிக்குதே? என்னடா ஆச்சு மாறிப்பா? மிலிட்டரிக்காரரு அவர் தான் முதல்ல போட்ல ஏறினாரா. அவர் அக்கறையில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களை ஏற்றிட்டு போக சொல்றாரு. மிலிட்டரி ஐயா யார் தெரியுமில்ல? தெரிஞ்ச எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த ஊருக்கு ஐயா தான் ஐயா பெரியதானா? நான் இந்த ஊர் இல்ல, வெளியூர். என்னங்க இது? அதனால எல்லாத்துக்குமே ஏற கூடமா பதில் சொல்லிட்டு இருக்கா? டேய், நீ அவங்கிட்ட பேச வேண்டாம், மாரியப்பங்கிட்ட பேசு. டேய் மாரியப்பா, இப்ப நீ மரியாதையா போட்ட கரைக்கு கொண்டு வரல, உன்னையும் டிரைவரையும் பின்னிடுவோம். சாமி, இது பாரு, நீ எந்த காரணம் கொண்டும் போட் அங்க திருப்ப கூடாது. சார், உங்களை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது. ஆனா அவங்கள ஒரு மாதிரியான ஆளுங்க. சாயங்காலம் எங்களை ஏதோ பண்ணிடுவாங்க சார். சரி, டிரைவர் எந்திரிச்சு மேல வர சொல்லு. சாமி, மேல வாங்க. பாத்தீங்களா, டிரைவர் மேல வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன, நம்ம ஆளுகளுக்கு பயம் இருக்கு. என்னது மிலிட்டரிக்காரர் உள்ள இறங்கி போறான்? நல்ல வேலை, நீங்க வந்ததுனால உங்களுக்கு பொழப்பு நடந்துச்சு. இல்லனா ஒரு நாள் கூலி வீணா போயிருக்கும். நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ.
நண்டு போய் பந்தை கேள்றா. அச்சோ அச்சோ வாங்க. பரவாயில்ல வாங்க. வாங்க. நண்டு போலாமா? போ. இந்த துணிப்பந்தை வச்சு எரிபந்து விளையாடுறீங்களா? இந்த துணிப்பந்துக்குள்ள புளியங்கொட்டை வச்சு கட்டிக்கியா? இல்ல கல்லு. கல்ல? அதான் அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விழுந்தது. ஏன் இதை விட ஒரிஜினல் பந்து வாங்கி விளையாடலாம்ல? வாங்கலாம். காசு? காசு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாச்சே. இந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு பந்து வாங்கி விளையாடுங்க போங்க. சார் என்ன வென்றி ஆபீசர் போல இருக்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் டீ. பால் கூட தீர்ந்து போச்சே. பால் கரை ஒன்று மணி 10 ஆச்சு, இன்னமா பால் கறக்குற? டீ கடை அந்த காலத்துல என் வயசு முறுக்கல. நான் பால் கறக்க உட்கார்ந்தேன்னா அதை வேடிக்கை பார்க்க ஆணும் பெண்ணு அதை மோதிக்கிட்டு இருக்கோம். மடிய பிடிக்கிறதும் தெரியாது, பாலை கறக்கிறதும் தெரியாது. நம்ம கிட்ட அப்படி ஒரு நெளிவு சுழி. ஆனா இப்போ வயசாகி போச்சு. முட்டி போட்டு உட்கார்ந்தாலே மூச்சு வாங்குது. சீக்கிரம் கறன்னா எப்படியப்பா கறக்க முடியும்? கொஞ்சம் லேட்டு தான் ஆகும்பா. பசுமனையா, என் மவங்கிட்ட இருந்து ஏதாவது கருதாச்சு வந்துச்சுங்களா? யோ, உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலாங்கிறதே கிடையாதுயா. ஏன்னா காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா, என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான்னு எவன் உயிரை வாங்குறிய? அவன் இருக்கானா இல்ல செத்து தொலைஞ்சானா எவனுக்கா தெரியும்? பையன் படிப்பா படிக்க மாட்டான். நீ யாரு அவன் காலை பத்தி திருவத்துக்கு? வெள்ளிக்கிழமை அதுமா அவன் சொன்ன வார்த்தையை கேட்டீங்கள? என் பையன் ஓடி போய் வந்தான்டா. அதுக்காக எப்போ வராம இருக்க போறானா? வயதான காலத்துல கொஞ்சம் வைக்க புள்ள இல்லைன்னு என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தாண்டா தெரியும். தம்பி, நீங்க ஊருக்கு பூசா இருக்கீங்க. நான் சொல்ற நியாயத்தை கேளுங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பையனை பெத்தேன். அவன் வந்து கொல்லி வைக்கலன்னா இந்த கட்டம் வேணுமா தம்பி? நீங்களே சொல்லுங்க. தீப்பெட்டி எங்க விட தெரியலையே. இது என்ன கொல்லி? என்ன பாது? நான் அந்த கொல்லியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த கொல்லியை கொண்டாந்துருக்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இந்த கொல்லி தான். பத்த வைங்க. சின்னசாமி, என் சின்ன நீ எங்கடா போயிட்ட? ஊரு போய ஊரா கேவலமா பேச வச்சுட்டேடா. இந்தாமா சூடாமணி, உங்க அப்பா காலங்காத்தால கச்சேரி ஆரம்பிச்சுட்டான், வந்து கூட்டிட்டு போ. என் கண்ணு உன்னை எப்படா பார்க்க போறேன்? ஏன்பா இந்த பாரு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்கு எல்லாம் எங்க அப்பா அழ வச்சு பாக்கலன்னா பொழுதே போகாதா? ஐயோ, நாங்க ஒண்ணும் சொல்லலாமா? உங்க அண்ணன் இன்னுமா உயிரோட இருக்க போறான்னு அந்த போஸ்ட்மேன் ஒரு வார்த்தை கேட்டா அப்படி, அதுக்கு போய் உங்க ஐயா இந்த அழுதுட்டு இருக்காப்ல. இத பாரு, அண்ணன் என்னைக்கு இருந்தாலும் வந்துரும், நீ தைரியமா இரு. வந்து உன் கண்ணாரத்தை பண்ணி வைப்பானா? பண்ணி வைப்பாரு, வா. நீ சொன்னா சரி. வீடிக்கு கொல்லி வைக்க தம்பி, நான் வரட்டுமா? வேணாண்டி வேணாண்டி. பாவி, உன் தலையில நீ ஏன் மண்ணெல்லி போட்டுக்கிட்டியே? நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணம். இது பாரு, என் வாயில நல்லா வந்துரும். எனக்கு என் மாமன் தாங்க இந்த ஊருக்கே தெரிஞ்ச சமாச்சாரம். எந்த மூஞ்சி வச்சிருக்கீங்க இந்த வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க? நானா வரலடி, உங்க ஆத்தாக்காரி சொல்லிதான் நாங்க வந்தோம். அப்ப எங்க ஆத்தாலியே பாருங்க. பொண்ணா பார்க்க வந்திருக்கான், சாசா பார்க்க வந்திருக்கான். வாங்க போலாம். இது பாரு, கடைசி முடிவா சொல்றேன். நீ மட்டும் மனசை மாத்திக்கலன்னா வீட்டுக்கு பின்னாடி அரளி செடி இருக்கு, அரைச்சு குடிச்சிட்டு கண்ணை மூடிடுவேன். நீ எப்படியோ தொலைஞ்சு போ. நீ இனிமே தானே பறிச்சரிக்கணும். நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே யாராவது என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, நான் முதல்ல குடிச்சிருவேன். பாத்தியா விஷத்தை வச்சிருக்காளே? நில்லடி நில்லடி. அட பாவி, எல்லாம் ஒன்னால வந்தவனே. என் உசுரை வாங்கறதுக்குன்னு அண்ணனை வந்து பிறந்திருக்கியே. ஒரு ஓடுகாலி பிள்ளைய பெத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டியே. இந்தாத்த, இதெல்லாம் உன் பொண்ணோட வச்சுக்க. என் அண்ணனை இதுல எல்லாம் இழுக்காத. ஆமா, பெரிய அண்ணன். பின்ன உன் பொண்ணுக்கு மூக்கு மொழி நல்லா இருந்திருந்தா இத்தனை நாளைக்கு எவராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. ஏண்டி, என் பொண்ணுக்கு மூக்கு மொழி நல்லா இல்ல, உனக்கு நாடி மூக்கு மொழி நல்லா இல்ல. எனக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏன் நேரம் மாதிரி உன் பொண்ணுக்கு வருமா? என்ன போனுது? என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களே, எங்க ஆத்தா கடையில இருந்து வாங்கி வச்சேன். உனக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்தேன். இந்தா. இனிமே எங்க ஆத்தா கத்திக்கிட்டே இருக்கா. ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாளே. அத சூடாமணி பாத்துக்க விடு. இந்த பாரு,
என்ன நடந்தாலும் சரி உன் மனச மாத்திக்காத, இப்படியே இரு. என்னைக்கு இருந்தாலும் என் பையன் வரத்தான் போறான். அவனுக்கு உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். மிலிட்டரிக்காரரா, அது தினம் நடக்கிற கதை தான். டீ ஆரோட போது பார்த்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உண்மையிலேயே அந்த பொண்ணு மாமனுக்காக தான் காத்துட்டு இருக்கா, இல்ல வந்த மாப்பிளை பிடிக்கலங்கிறதுனால மாமன் எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்லுதா? சே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பொண்ணு மாமன்னு மாமனுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படிங்க? அந்த பையன் 7 வயசுலயோ 8 வயசுலயோ ஊருட்டு ஓடிட்டாங்கறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு எந்த விவரம் தெரியாது, அவன் கருப்பான்னு தெரியாது, சிகப்பான்னு தெரியாது. ஆனா இன்னும் அவனையே தான் சதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னா குழப்பமா இருக்கே. சந்தேகப்படுறத பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடியே போய் படிமா படியாதுன்னு டெஸ்ட் பண்ணி போட்டுருக்க. ஏன் டெஸ்ட் பண்ண தப்பாயிருமா என்ன? ஐயோ வெற்றிக்கார, அந்த பொண்ணு ஒரு மாதிரி பின்னால போனீங்க, காலில் இருக்க செருப்படுத்தி அடிச்சு விடுவான். அப்புறம் உங்க கவர்மெண்ட் போயிடும். பாப்போமே. அது சரி, நீங்க யாரு என்ன எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கிற ஒரு விவரமும் சொல்லவே இல்லையே. நான் சும்மா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாங்கக்கா வந்தேன். டீ எவ்வளவுங்க? ₹1. ஆமா, இந்த ஊர்ல தங்குறதுக்கு நல்ல லாட்ஜ் ஏதாவது கிடைக்குமா? லாட்ஜா? இந்த ஊர்ல அது மாதிரி ஒண்ணு இல்லைங்க. வடக்கு தெருவுல ஐஸ் ரூட் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னோட வீட்டுல ஒரே ரூமா வாடகைக்கு விடுறாரு. இந்த தடுப்பூசி போடுறவங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிங்க வந்தாங்கன்னா அங்கதான் தங்குவாங்க. நீங்க வேணா போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஐஸ் ஃப்ரூட் ஐயர்? வெற்றிக்கார, நாங்க தான் ஏதோ ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிடுறோம். நீங்க அவர் முன்னால போய் ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிட்டாதீங்க, பெரிய பிரளயமே கிளம்பிடும். என்னது ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? பெரிய சிதம்பரம் ரகசியங்க. அவர் தான் பிரளயமே கிளம்புன்னு சொல்றாருல, அதையும் கட்டிட்டு புறப்படுங்க. ஏதோ மர்மம் இருக்கு. ஐஸ் ஃப்ரூட் ஐயர் பட்டோ போறோம்னு நினைக்கிறேன். என்ன தந்துடுத்த சரியான சோம்பேறி. இன்னும் செத்து நாய் கிடைக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வெளியூர் தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன். இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. You are from? காஷ்மீர். பட்டோ சின்னவன் பின்னாடி கிணத்து பக்கம் விளையாண்டுருக்கா, என்னன்னு போய் பாத்துட்டு வா. பெரிய கூட இருக்கானா? நீங்க கவலைப்படாதே. நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 10 நாளைக்கு. பட்டோ அடுப்புல தீர வாசல் வருது, என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. இன்னும் அடுப்பே மூட்டலனா? இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு ரூம் வாடகை ₹10. இட்ஸ் ஓகே. பட்டோ நான் என்ன சொல்றேன், சும்மா குறுக்க பேசாதல்ல. வந்து நம்மள பத்தி என்ன நினைப்பா? நான் பதில் என்ன தப்பு, நேக்கு மட்டும் வாயிலையோ? ஏன் நான் பேசல இல்லனா தப்பா கண்டுபிடிச்சே? சான்செட் மாட்டிட்டு வந்து கூடாது. உடனே இங்கிலீஷ்ல அலறி கட்டிடுவே. சிஸ்டர், என்ன சொன்னேன்? இல்ல மாமி அசல் என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாங்க, அதனாலதான் ஒரு பாசத்தோட சிஸ்டர்னு சொன்னேன். கரெக்ட். பட்டோ இவர் பாக்கெட்டுக்கு அசப்பல உன் தம்பி விச்சு ஜடையில இல்ல? இல்லனா எங்க அத்தை பையன் கோபு மாதிரி இருக்காருனா? இல்லடி, இவர் உன் தம்பி விச்சு ஜாலை தாண்டி. சரி, ரெண்டு கலந்த மாதிரி வெச்சுக்கோங்களே. அது எப்படி கலக்கும்? நீங்க வாங்க, மீதி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அவளுக்கு எப்படியோ, நேக்கு நீ அவ தம்பி விச்சு ஜாலை தான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பரவாயில்ல சொல்லுங்க. கத்தல காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா ₹2 சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 150 கொடுத்தா போதும். நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா ₹5 சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா ₹3 கொடுத்தா போதும். உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா ₹15 சார்ஜ் பண்ணுவா. புரியுது சாமி. நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துல தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ₹500 பணம் கொடுக்குறேன். யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம், வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? உண்மையிலே நீங்க என் அத்தை மக கோபு தான். கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. சுவாமி 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 சுவாமி. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா ஒரு கோவம் வருது? போங்க, அத பத்தி கேட்காதே, நீக்கு வெக்கமா இருக்கு. விச்சு விச்சு விச்சு. இந்த வரலட்சுமி, ஏதோ என்கிட்ட இல்லாத கொடுமை. ராத்திரில திருட்டுத்தனமா உன்னை அவுத்து விட்டு அடுத்தவங்க காட்டுல மேய விடுறேன். நீ என்னடா நான் பசிக்கு மேயாம ருசிக்கு மேய்ஞ்சிட்டு விடியால 4 மணி ஆனாலும் வரமாட்டேங்கிறீங்க திரும்பி. அது ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன். கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துரும். போமா லட்சுமி, போ போ. டேய், நான் உட்கார்ந்திருக்க தெரியல? துரை இறங்கி நடந்து போக முடியாது? கொஞ்சம் கூட மரியாதை மிதிச்சிட்டு போறேன். ஏதோ கவனத்துல இப்படி நடந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க எஜமா. ஏய், நீ யாரா? என்ன முறைக்கிற? யோ இங்க வாயா. என்ன ஏட்டையா? டெலிபோன் ரிசீவர் எடுத்து கீழே வையா. நீ என்ன வக்காலத்தா அவனுக்கு? ஐயா, டிஎஸ்பி ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வந்திருக்கு.
என்ன சைக்கிள் இறங்க வந்ததுக்கு அடிச்சாரா? ஆமாங்க. மிலிட்டரினா அதிரடின்னு எனக்கு தெரியும். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். போங்க. இருக்கலாங்க, ஆனா ஒரு வயசு. அந்த மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க மாவெல்லாம் கொட்டி கிடக்குது. அள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. பட்டா அவெல்லாம் ஒரு டைப். அசைவத்து ரொம்ப அசைவம். வம்பு வேணாம், வந்துடும். போங்க. அப்பா என்னடே என்னடா விளையாட்டுது? அது சரி, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அதான் மாமா விளையாட்டு. திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். இது பண்ணா உடனே வலி நிக்கும். மிலிட்டரி மசாஜ். ஓகே, போங்க போய் விளையாடுங்க. டேய் தரடா, நான் நிக்கணும். நான் தான் நிக்கணும். நான் போலாமா? பாப்பா பாப்பா மாமா பெரிய ஆக்சிடென்ட். போங்க, மிலிட்டரி மசாஜ். இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா அக்கா பா மாமா, நீங்க தான் சொன்னீங்க பட்டாஸ் பண்ணா உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரிடா, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்குவோம். சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க. பஸ் விளையாட்டு விளையாடுனாங்க, அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேக்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கெல்லாம் வேற அவகிட்டயாச்சும் வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, கூடை விட்டு போறீங்களே? கீழே போடு, அப்புறமா எடுத்துக்கிறேன். போதும் வாய முடியா. கேவலம் 1100 ரூபாய் பணம். அத கேட்க வந்தா இப்ப வருது, அதோ வருது, இதோ வருது, இங்க வருது, அங்க வருது. இதே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கானே. நடந்து நடந்து 4 ஜோடி செருப்பு தேஞ்சு போச்சு. பின்னாடி பசுமாடு இருக்குது, ஓட்டியாடா. கொஞ்சம் இருக்கீங்க ஐயா, உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேன். அப்பா கொஞ்சம் இப்படி வா. சுரமணி, நீ யார் யார் காலையும் விழுந்துட்டு இருக்கும் போது என் காதுக்கு தோடு ஒரு கேடா. என்னம்மா இது அடமான வச்சு பணத்தை கொடு. விசிலு நீங்க தான் அடிச்சீங்களா? யாருக்கு? நமக்கு தான் அடிச்சீங்களா? நல்லா இருக்கு. இப்ப நான் அடிக்கிறேன், பாக்குறீங்களா? குட். என்ன இப்படி ஒரு பாடிக்காரா? டேய் சொக்கா, இந்த ஆள் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அசையக்கூடாது. அப்படி மீறி அசைஞ்சாரு, உன் இஷ்டம் போல 1 கிலோவோ 1/2 கிலோவோ புடுங்கிடு. எதா இருந்தாலும் பேசிட்டுக்கோ ப்ளீஸ். இல்ல இல்ல, நீதான் மன்மதராசனாச்சே. சாயங்காலம் வரைக்கும் நாய் கூட விசில் அடிச்சிட்டு இரு, அப்பதான் புத்தி வரும். இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணிடாத. நான் அமைதியா உட்காந்துறேன். மிலிட்டரிக்கார நிலைமை இப்படியா? பிரமாதம்டா, எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல பாரு. அது நான் குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தேனா, பவுன் வந்து நீ வெளியூர்காரன், எங்க ஊர் ஆத்துல நீ குளிக்கூடான்னு சொல்லி. அது எப்படி? ஆத்துல யார் வேணா குளிக்கலாமே, அதுல என்ன வெளியூர் உள்ளூர்? கரெக்ட், இதே வார்த்தை தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் என் மேல நான் ஏவி விட்டுச்சு. தப்பாச்சே. பவுன் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிச்சா? அதானே. வாங்க ஆத்தங்கரைக்கு போலாம். இன்னைக்கு 2 நாள் பாத்துலாம். மாமா போய்விடாதீங்க, நான் இருக்கேன். வாங்க. ஓகே வாங்க. பாருங்க, மிலிட்டரி மாமா அலிக்கு துணியா வந்திருக்காரு. யாராவது ஒரு கல்லு விட்டீங்கன்னா சீக்கிரம் 2 தப்பி போயிடுவாரு. டேய், அந்த ஆளு தான் அசலூர்காரன். இது பொம்பளைங்க படுத்துறேன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? அந்த பக்கம் ஆம்பளைங்க படுத்துற இருக்கு. ரொம்ப அவசரம்னா அங்க போய் தப்பிக்க சொல்லு.
அங்க தண்ணி தேங்கி இருக்கு, இங்கதான் ஒரு தெளிவான நீரோட்டம் இருக்கு. அதனால இங்க தப்புனாதான் மின்னல் அடிக்கும், பளிர் வெண்மை கிடைக்கும்னு சொல்லுங்க. இது பாருங்கடா, இப்ப மரியாதையா நீங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்பல, எல்லாருக்கும் கடவுள் கழண்டுரும். எங்க கூட இருக்கிறது மிலிட்டரி. அவர்லாம் வாயால பேச மாட்டாரு, தப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. எங்க சூடு பார்க்கலாம், எத்தனை பேர் சுட்டுவார் பார்க்கலாம். இருங்க சரிடாப்பா, உன்கிட்ட அதுக்கு தகராறு, அந்த ஆளுக்கிட்ட துணி வாங்கிட்டு வா, நானே தப்பி கொடுத்துறேன். திடுதுப்புன்னு இறங்கி வர்றாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. வாங்கடி, இந்தா புடிங்கடி, நல்லா ஆட்டி போடுங்கடி. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா நீங்க சுட்டு முடிச்சது ரொட்டி என்று ஊரு சொன்னாங்க. எங்க ஊருக்குள்ள உண்மை தோசை சுட்டு தர சொன்னாங்க. இந்த ஆத்து பக்கம் எந்த வார்த்தை தேடிக்கிட்டு வந்தீங்க வந்தீங்க. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா எங்கெங்க சுத்திக பட்டாளா. என்னென்ன சுட்டேன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா, எப்படி சுட்டேன்னு காட்டட்டுமா காட்டட்டுமா நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கற பாரேண்டி. இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கத்து தாயேண்டி. அடி என்ன முறைக்கிற யார ஏக்கிற ஒத்திக்க பொத்திக்க. சப்பாத்தி போட்டேன், தோசை சுட்டேன், இது ஆப்பம், இது பணியாரம். மாமையிலே கண்ணடிச்சா மச்சுரிக்கு ஆசை வரும். மந்திரிச்சு நீ தெரிச்சா மசக்கையும் சேர்ந்து வரும். என்னோட துப்பாக்கி கூறாச்சு, அது எத்தனை போர்களை பார்த்தாச்சு. கட்டைய அழுத்தி நாளாச்சு, கொஞ்சம் கை வச்சு பாருடி நானாச்சு. மைனா குஞ்சே சொத்தாதடி, மச்சாங்குரி தப்பாதடி. நேரம் வந்தா நீ தாண்டி என் ஜோடி. என்னென்ன சுட்டுன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா, எப்படி சுட்டுன்னு காட்டட்டுமா காட்டட்டுமா நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கார பாரேண்டி. இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கட்டு தாயேண்டி. ஆடி என்ன முறைக்கிற யார ஏக்கிற ஒத்திக்க பொத்திக்க. இன்னொரு தடவை என்ன தொட்டுக்கிட்டு விளையாட்டு பண்ண மரியாதை கிட்டுரும். டேய் பசங்களா, வெரி குட்.
பெத்த பொண்ணுன்னு நானா உனக்கு நகை நட்டு ஒண்ணு செஞ்சு போடல. ஏதோ ஆத்தாக்காரி விட்டுட்டு போன பழசு பட்டு அடிச்சு நீயா ஒரு தோடு தொங்கட்டான்னு பண்ணி போட்டுக்கிட்ட. அத கூட இன்னைக்கு அடமான வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டேனே. சரி விடு, நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சாமியை வேண்டிட்டு படுக்கலாம். என்னத்த சாமியை வேண்டிக்கிறது? குடுக்கிறதையும் கூரையை பொத்துக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு தினசரி கூரையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நகை நட்டு மான மரியாதை ஒன்னா போய்கிட்டே இருக்கு. இது கூரை மேல நடந்தது சத்தம் இருக்குது. ஒரு தன்னால பிரியுது. பணம் அப்பா மேலே யாரும் இல்ல, கண்ணு கெட்டதோட ஒருத்தரையும் காணா. பின்ன எப்படி இந்த பணம்? என்னமா அது கட்டாச்சி? இதுவும் அது கூட தான் விழுந்தது. அப்படியா? படி படி, பணத்தையும் போட்டு கடைதாசி யாரு எழுதிருக்கான்னு பாப்போம். பால்கார கவுண்டரே, உங்கள் புலம்பல் கூரை தெய்வமான என் காதுகளுக்கு எட்டியது. அதனால் தான் நான் பணத்தை கொட்டினேன். உங்கள் கடனையும் அடைத்து அடமானம் வைத்துள்ள சூடாமணியின் தோட்டையும் திருப்பிக் கொள்ளவும் நான் அவ்வப்போது வந்து உங்கள் துயரை தீர்ப்பேன். ஐயோ, என்னத்த சாமின்னு சொல்லிவிட்டானே. தப்பு தப்பு தப்பு. என் கூட தெய்வமே, உன் கருணையா கருணையா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ போ. ஏண்டா இந்த விளையாட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. போட்ல ஏறி அக்கறைக்கு போய் வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? ஆனா ஓட்டுக்கார காசு காப்பானே நம்ம கிட்ட இருக்கடா. அப்ப ஓகே கமான் மாமா. விளையாட்டு ஏன் போர் அடிக்கல? இப்ப புரியுது. புரியுதல? வாடா. ஏய் பசங்களா, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலவு காத்த கிளியா? நிலவு காத்த கிளி இல்லடா, இலவு காத்த கிளி. டேய், யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்ல இலவுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அத சொல்றாரு. அதானே மாமா? அட போங்கடா. இலவுன்னா இலவ மரம். அந்த இலவ மரத்துல வந்து நிறைய காய் காய்ச்சி காய்ச்சி பச்சை பச்சையா தொங்கிட்டு இருந்தது. ஒரு கிளி அந்த மரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த கிளி வந்து, அடடே இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்கு, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கனிஞ்சு பழமாகும், அப்ப நம்ம ஆசிரியரை கொத்தி திருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி உட்கார்ந்துட்டே இருந்துச்சான். அது உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பட்டுன்னு வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்ததான். அப்பதான் அந்த கிளி நினைச்சதான், ஐயோ இத்தனை நாள் முட்டாள்தனமா காய் கனியாகும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி உங்க ஊர்ல கூட ஒரு கிளி காத்துட்டு இருக்கு, தங்க கிளி. அதே கிளிதான். இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய் தங்கமே, ஏன் யான தங்கமே, ஏன் பவுனு தங்கமே. முருகான்னு அழைக்கவா, ஈஸ்வரான்னு அழைக்கவா, இந்த கண்ணி அம்மான்னு அழைக்கவா, என் கூட தெய்வமே உன்னை எப்படி அப்ப அழைக்கிறது? பாலு என்னையா பாலு 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 பாலா? இனிமே நான் பால் விட்டு பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிக்கோ. ஐயோ என்னையா சொல்ற? டீக்கடை, நேற்றைய வரைக்கும் என் நிலைமை வேற, இன்னைக்கு என் லெவலே வேற. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேல இருந்து கொட்டோ கொட்டு கொட்டுது. இத பார், ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு வளையவே வளையாது. உன் மகள் வந்தாள், திகழே, உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பால்காரன் வீடே பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே, நம்பினால் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா, அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா? கூற தெய்வமே, என்ன ஆச்சு? கல்லு, கல்லு. ஐயோ, தலை, கையை, ஐயோ.
என்ன சாமி, என்ன என் பெட்டி பிடிக்கலாம் வாசல் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு? இன்னைக்கு பவுனு பின்னாடி போய் கலட்ட பண்ணியே அதுக்குதான்ப்பா. ஓஹோ, அது சாமி, அது ஒரு காரண காரியமா தான். இந்த பாருப்பா, பொம்பளை பின்னாடி போய் கலட்ட பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். வேண்டாம், பவுனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? சரி மாமி. எதுக்கு மாமி கூப்பிடுற? உன்னை அத்தை பையன் கோபுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கா? தெரியும், இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணுவேன்னு தெரியும். அதனால ஒரு அவசர ஜோலின்னு சொல்லி அவளை வெளில அனுப்பிச்சிட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி கொஞ்சம் இரு மாமா. ஏன் ஐயா என் மாமா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கட்டுமா? இவர் பெரிய மனுஷரே நியாயம் சொல்ல வந்தாரு. போடா. சொன்னது நீ தானா? எம்மாடி, ஐயரிடம் நேற்று சொன்னது நீ தானா? சொல் சொல் என் உயிரே. ஏய் சொக்கா, ஏய் சொக்கா. தனியும் பிடிச்சது. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, கையில் இது இருக்குல்ல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அடி சிவகாமி மகனை சண்முகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிலிட்டரிக்காரனா? நான் என்ன பயந்துருவேனா? ஒண்ணு ஒரே கூரதெய்வம். கூரதெய்வம். கூரதெய்வமா? ஆமா, கூரதெய்வம். என்ன கூரதெய்வம்? அதாவது கூரதெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னு தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கூரதெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூரதெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூர வழியா பணத்தை கொட்டும். கூரதெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப கரெக்ட். ஒண்ணு அடிக்கிறதுக்கு சாட்ட குச்சி எடுத்தாங்க. கூரதெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? திங்கிங். பெருசு, வெட்டு வெடியால உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊர் விட்டு ஒண்ணு. இனிமே தம்பிய பத்தி ஒரு குத்தமும் சொல்லப்படாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆளு பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல, அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல, இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனா தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடியை கொஞ்சம் தொடச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டிஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. ஓஹோ, இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவனுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை நிட்டுமா. இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். ஓஹோ, மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயரே, உங்க கையை நீட்டியா? இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற அந்த கை? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான்.
ஆமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கே. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஓ, புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சு. தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி கூட்டு வாங்க. நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா, என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை. நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. ஏங்க, வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. மரக்கட்ட மாதிரி இருக்கு. இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமவ அதான் நிக்கிறாளே, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க. கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். பவுனுக்கு வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா. கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு. இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும்போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உன் திருட்டு மொழியிலேயே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும் போது அப்படித்தான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட மகனே உனக்கு ராஜபார்வடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் திருட்டு பாறையா தெரியுது. இந்தாப்பா, எதுக்கு கைய பிடிக்காம இந்த குச்சிய வச்சு தடவிய விஷயத்தை சொல்லு. ஏங்க, குச்சியை வச்சு தடவனா எப்படிங்க கரண்ட் வரும்? அட, எட்டுன வரைக்கும் எடுப்பா. அவதான் வரமாட்டேங்கிறாளே. மருமகளே, குச்சிய கொடுத்துட்டேன், வா. கைய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். ம். நான் பண்ணிக்குவேன். சரி. கரண்ட் வருதா? வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க, உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு. அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமா மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? அடடடடடட. உங்க பையன் உதறதுக்கு இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்துட்டீங்கல்ல? ஆமாப்பா. இதே கலர் உதறதாங்க உங்க பையனுக்கு. தரையும் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க பையன் கண்ணு இருக்கு என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண்ணு. அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அவங்க மாமன் முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்காந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட்.